எஸ். ஸோ பாருங்க சார், இதான் உங்களுடைய ஜாதகம். பேர் என்னப்பா? சூரியகுமார். ஓகேவா? இதான் உங்களுடைய ஜாதகம். ஸோ மகர லக்னம், கும்ப ராசி, சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் நடந்துகிட்டு இருக்கிறது குரு தசை. குரு உங்களுக்கு உச்சமாகி லக்னத்தை பார்ப்பது மிக சிறப்பு. 7ஆம் பாவத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பது மிக சிறப்பு. லக்னம் 2 டிகிரி, குரு 10 டிகிரி. சூப்பரா நிக்குது ஜாதகம். சரிங்களா? ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. லக்னாதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு. லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் நின்ற வீட்டினதிபதி புதன் உங்களுக்கு உச்சமாக நிற்கிறார். ஸோ நெகட்டிவ் கிடையாது, இதுவும் கிடையாது. நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை, தெளிவா சொல்ல முடியும். சரிங்களா? இந்த இடத்தில் நெகட்டிவா கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் தான். அவரும் பாத்தீங்கன்னா முழு சந்திரனுடைய பார்வையில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் உட்கார்ந்திருக்கார். அதுவும் நல்லா தான் நிக்குது. சரிங்களா? அதுவும் நெகட்டிவ் கிடையாது. இந்த இடத்தில் சந்திரன் பார்த்த சூரியன் நெகட்டிவாக செய்யக்கூடிய சூரியன் கூட கண்ட்ரோல் நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஆனா இந்த லாஸ்ட் டிசம்பர் 2023 டிசம்பர்ல இருந்து குரு தசை சூரிய புத்தி அப்படிங்கும் போது என்ன ஆகும்? சில நோய்களை கொடுத்தாகணும். எதனால? இங்க ஜாதகப்படி எந்த ஒரு விளக்கமும் கிடையாது. சனி பார்த்த சூரியனாக இருந்தாலும் சூரியன் தான் பலம். சரி, சனி பலம் கம்மி தான். ஆனா சந்திரன் பார்த்த சூரியன் போது சூரியன் செய்யக்கூடிய கெடுதல்கள் கண்ட்ரோலா நிக்கணும். ஆனா என்ன நடந்திருக்குது? கோச்சார சனியினுடைய பார்வை சூரியனை என்ன சொல்றது, ஒரு மழுங்கடிக்க வைக்கிறது, அல்லது கொஞ்சம் ஓவர் டோசிங் பண்ற மாதிரி, எரியறதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரியான வேலைகளை இந்த சந்திரன் பண்றார். ஜென்மச்சனி. இங்க ஜென்மச்சனி தான் காரணம் கிடையாது. இங்க சந்திரன் இல்லைனாலும் சூரிய திசை சூரிய புத்தின்னு வந்துச்சுன்னா இந்த பலன் இன்னைய காலகட்டம் இதுதான் நடக்கும். ஓகேவா? அப்ப 8ஆம் இடத்தின் வழியாக மறை உறுப்புகள், தந்தை, இது போன்ற அமைப்புகளின் வழியாக சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த அமைப்புல தான் காட்டுது. ஓகேவா? அப்ப இதுக்கு காரணம் ஜாதகத்தில் விளக்கம் கிடையாது, கோச்சார கிரகத்தினுடைய பலன். ஸோ ஜாதகத்தை அடிக்கடி சொல்றேன்ல, ஒரு ஜாதகத்தினுடைய பலனை மாற்றக்கூடிய சக்தி கோச்சார கிரகத்துக்கு உண்டு. கோச்சார கிரகம் நிகழ்கிரகம். இன்னைக்கு என்ன இந்த இடத்துல நிக்குது, இன்னைய காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அது மேட்ச் ஆகுதா, அதாவது சரியான பலனை கொடுக்குதா, நெகட்டிவான பலனை கொடுக்குதா, இவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ நெகட்டிவான தசாபுத்தி நடக்கும் பொழுது ஒரு நெகட்டிவான கிரகம் பார்க்கும்போது என்ன ஆகுது, அது இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குது. இவ்வளவுதான். இங்க சந்திரனுடைய ஒளி மழுங்கடிக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 2025 வரைக்கும் கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும். சூரிய புத்தி கிடையாது, சந்திர புத்தியும் அப்படிதான் இருக்கும். செவ்வாய் புத்தி என்ன காலகட்டம், இதான் ரொம்ப முக்கியம். அது தாண்டிட்டீங்கன்னா சூப்பர். சந்திர புத்தி 2024 லாஸ்ட் தான். சந்திர புத்தி கடைசியில இருந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? பயப்படாதீங்க. உங்களுக்கு சந்திரன் என்ன நட்சத்திரம்? செவ்வாய் நட்சத்திரமா? சதயம் தானே, அப்புறம் என்ன, சதயம் நட்சத்திரம் தான். ஸோ நெகட்டிவ் கிடையாது சார். சந்திர புத்தியிலேருந்து ஓரளவுக்கு சேஞ்சஸ் உண்டு. ஆனால் முழுமையான சேஞ்சஸ் 2025 ஏப்ரல் மேக்கு அப்புறம் சூப்பர் ஆகிடும், கவலைப்படாதீங்க. இதுக்கு காரணம் சூரிய புத்தி தான் பிரச்சனை, அண்ட் கோச்சார கிரக சனியினுடைய பார்வை. ஸோ இது 8ஆம் இடத்தின் வழியாக, 8ஆம் இடம் மறை உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள், ஏதாவது அரிப்பு கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது அதன் மூலமாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வர மாதிரி இதெல்லாம் கொடுக்கும் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால. சரிங்களா? சரியாயிடும், கவலைப்படாதீங்க சார். நன்றி.